ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாணிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. கண்ணபிரான் விஸ்ராந்தி எடுத்திருக்கிறார். வாசலன் தாருக்கன் உட்கார்ந்துக்கிறார். தர்மபுத்திரர் பார்க்க வரார். துவாரகாதீசன் பகவான் கிருஷ்ண தரிசனம் பண்ணாம தியானத்தில் இருக்கிறார். உட்காரும். தர்மபுத்திரர் அப்படியே உட்கார்ந்துட்டார். அவருக்கு என்ன சிந்தனைனால் தியானம் பண்றாரா? இவர் தானே எல்லாரும் தியானம் பண்றா. இவர் தியானம் பண்றதுக்காக ஒரு தெய்வம் இருக்கா? யாரு இவர் தியானம் பண்ணணும்னு தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் தர்மபுத்திரர். கதவை திறந்து கொண்டு பகவான் இப்படி வந்ததுமே தர்மபுத்திரர், அடாடா அண்ணாவா, எவ்வளவு நேரம் வந்து காத்துட்டு இருக்கிறேன்
நான் காத்துட்டு இருக்கிறது அப்புறம் கேட்டான், கிருஷ்ணா நீ யார தியானம் பண்ணினே? தேயோ நாராயண சதான்னு ஒன்னதானே எல்லாரும் தியானம் பண்ணணும், நீ யார தியானம் பண்ணினே? யார தியானம் பண்ணேன்னு கேட்டுவிட்டியே. எனக்கு எவ்வளவு பக்தாள் இருக்கா தெரியுமா? என் பக்தாள்களையே நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். உன் பக்தர்களே இப்ப எந்த பக்தனை தியானம் பண்ணினேன்? எந்த ஒரு பக்தன் போர்க்களத்துல அடிபட்டு கீழே விழுந்தும் சல்லடக்கண்ணா உடம்பு தொலைச்சும் கூட சரீர வியத்தைய நினைக்காதபடி என்ன தியானம் பண்ணி கொண்டு குருட்சேத்திரத்துல விழுந்து கிடக்கிறானோ அந்த பீஷ்மனை தியானம் பண்ணினேன் அப்படின்னதும் தர்மர் கண்ணீர் விட்டார். தர்மரை பார்த்து பகவான் சொல்றான், பீஷ்மரை பார்க்கறதுக்காக போறேன், நீயும் வரையா? தர்மபுத்திரன் கூட புறப்பட்டார். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 4 பேரும் கூட புறப்பட குருட்சேத்திரத்துக்கு வரார்கள். தர்மக்ஷேத்திரே குருட்சேத்திரேன்னு சொல்றபடி இதுவோ தர்மக்ஷேத்திரம். தர்மம் தெரிஞ்சவர்களே மிகவும் சிறந்தவர் பீஷ்மர், தர்ம விதாம்பரிஷ்டா. வந்திருக்கிறவனோ தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா, அவரோ தர்மஸ்வரூபமான தர்மபுத்திரர். அப்போ இவர்களுக்குள்ள நடக்கிற சம்பாஷணை எப்பேற்பட்டதா இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது என்று நினைச்சா ஆங்காங்கு தபசில் இருக்கக்கூடிய மகான்கள்லாம் ஞான திருஷ்டியால தெரிந்து கொண்டு எல்லா ரிஷிகளும் இங்க வந்துட்டார்கள். பெரிய ரிஷிகளுடைய கூட்டம். எங்க சாதுக்களுடைய கூட்டம் இருக்கோ அங்க தேவதைகளுடைய கூட்டம். அத்தகைய ஒரு சாநித்தியத்தோடு கூட இருக்க பீஷ்மருடைய சமயத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அபிவாதியே பண்ணி கிருஷ்ணவர்மா நாமாஸ்மின்னு சேவிச்சதாம். உடனே பீஷ்மர் படி பார்த்தார், கண்களினாலே கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விடுறார் அப்படின்னா, தர்மபுத்திரன் கிட்டக வந்து சேவிச்சார். தர்மபுத்திரனை தடவி கொடுத்தார். யூயம் வை தர்மநந்தனா, அயோக்கியன் கஷ்டப்படுறான்னா நியாயம், சத்தியசந்தர்களான தார்மீகர்களான நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேளப்பா, அதை நினைச்சுதான் கருணை, அது கருணையினால்தான் கண்ணீர் வருது. ஆமா, அப்பேற்பட்ட தார்மீகாளுக்கு கஷ்டம் வருவானே. லோகத்துல கஷ்டத்துக்கு பகு சாதனங்களை சொல்றார்கள். சில பேர் சொல்றார்கள் எனக்கு வசதி கையில பணங்காசி இருந்தா கஷ்டம் வந்திருக்காதுங்கிறார்கள். சில பேர் சொல்றார்கள் எனக்கு பலம் இருந்துதானா இந்த சமாளிச்சிருப்பேன் இந்த கஷ்டத்தை எண்ணுகிறார்கள். சில பேர் சொல்றார்கள் எனக்கு அபிஜனம் இருக்குமானால் ஆள் கட்டு இருந்தானா, அவனுக்கு 10 பேர் இருக்கிறது போல எனக்கு 10 பேர் இருந்தா இந்த கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்றார்கள். சில பேர் எல்லாத்துக்கும் தெய்வானுகூலம் இருந்தா இந்த கஷ்டம் வருமா என்று சொல்வார்கள், சாதுக்களா இருக்கிறவா. ஆனால் தர்மபுத்திரா உங்களுக்கு எல்லாம் இருந்தும் கஷ்டம் வந்தது. உங்களுக்கு என்ன பலம்னு சொன்னா பீமனை போல பலம் உண்டா? தர்மம்னு இருந்தா உன்னை போல தர்மபுத்திரன் உண்டா? தர்மம் உண்டா? பராக்கிரமம் என்றால் அர்ஜுனனை போல பராக்கிரமம் உண்டா? தனம் என்றால் ராஜசூக யாகம் பண்ணி இந்திரபிரஸ்தத்துக்கே அதிபதியாக இருந்தாய். அபிஜனம் என்றால் அப்பேற்பட்ட உலகம் பூராவும் உன்னுடைய செங்கோல் செல்லும்படியான அபிஜனம் உனக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேல தெய்வானுகூலம் அப்படின்னு சொன்னால் கண்ணபிரானோ உன் வீட்டு வாசல்ல தர்வானஹா இருக்கிறான். சுகிருத் கிருஷ்ணஹா. இந்த நிலையிலே ததோ விபத், இவ்வளவும் வந்தும் கூட விபத்து வந்துதானால் சர்வம் காலகிருதம் மன்யேஹே, இவ்வளவுக்கும் காலம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்கிறாள். அப்போ காலம்தான் பெருசு, தெய்வத்தை காட்டிலும் காலம்தான் பெருசு அப்படின்னு கேள்வி அடுத்தபடி எழும்பும். அப்ப தெய்வம் என்ன பண்ணும்னா கால ரூபி அன்பமோதத்தேகே, காலத்தை விட தெய்வம் தான் பெருசு. அப்ப காலம் தான் பெருசுன்னு சொல்றேன். தெய்வம் பெருசா இருந்தாலும் காலத்தை அனுசரிச்சா அதுவும் கொஞ்சம் விலகிடுமா? அதுவும் விலகிடும்னா அப்புறம் தெய்வம் பெருசுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பெருசா இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏனால் காலத்தை மாத்தி அனுகிரகம் பண்ணுமானால் தானே நமக்கு பிரயோஜனம். தெய்வம் காலத்தை விட பலீசா இருந்து நமக்கு என்ன ஆகும்? காலத்தை அனுசரிச்சா அது விலகிடும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரயோஜனம் இல்லையேனால் விலகாது அது. ஏனால் காலம் எல்லாருக்கும் சமம், தெய்வம் பிரத்யேகமா ஒத்தனுக்கு. ஏன் ஒத்தனுக்கு? அவன் தான் தெய்வம் வேணும்னு நினைக்கிறான். யார் தெய்வம் வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தெய்வம். காலம் எல்லாருக்கும் போதும், எல்லாருக்கும் உள்ள கஷ்ட நஷ்டங்கள், எல்லாருக்கும் உள்ள சுகம் உனக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ? அப்ப எல்லாருக்கும் உள்ள கஷ்டமும் உனக்கும் தானே வரும். எல்லாருக்கும் பொதுவான கஷ்டம் வரும், கஷ்டம் வராதுங்கிறது இல்லை. பகவத் பக்தர்களுக்கு கூட கஷ்டம் வந்திருக்கு. இல்லைனா பத்ராஜ ராமதாசர் ஜெயில இருப்பானே, பிரகலாதனை மலையிலேருந்து உருட்டுவானே, நெருப்புல போடுவானே, பிரகலாதனுக்கு அவ்வளவு கஷ்டம் வருவானே. கஷ்டம் வந்திருக்கு. பக்தனுக்கும் அபக்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா, கஷ்டம் வருது காலத்தினால,
திரௌபதி 5 மலையான அவதார புருஷர்கள் இருக்கும் பொழுதே திரௌபதியை ஒரு அசத்து கையில பிடிச்சு இழுத்துண்டு வரான் அப்படிங்கறத காட்டிலும் கஷ்டகாலம் என்ன? 5 பேர் மலமலையானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அசத்து கையை பிடிச்சு சிண்ட பிடிச்சு சபையில இழுத்துன்னு வராங்கிறது காலம். 5 பேர் இருந்தும் அவளுக்கு ஆபத்து காலம். கருணைன்னு என்ன? சேலையை பிடிச்சு இழுத்ததுமே கோவிந்தா அப்படின்னு கூவினதும் அமோகமான வஸ்திரம் வந்தது கருணை. காலமும் கருணையும் போட்டி படுறது பத்தியலா? அந்த கருணை இல்லைன்னா தான் காலம்னு கேட்டதை நம்ம பயப்படணும். அந்த கையை பிடிச்சு இழுத்துன்னு வராதபடியே பண்ணலாமே அது சமம். காலம்ங்கிறது சமதரிசி. காலத்தின்படி எல்லாருக்கும் உள்ளது எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற ரீதியில வந்தாலும் கூட பகவத் பக்தனுக்கு பரிகாரம் உண்டு, மற்றவனுக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிறது தானே காட்டுறது பாரதம். பகவத் பக்தனுக்கு பரிகாரம் உண்டுங்கிறது தான் காட்டுறது. காலகிருதமானாலும் கூட தெய்வத்தை ஆசிரியச்சவனை காப்பாற்றும். அதனாலே பல பேர்கள் சேர்ந்து உன்னை கெடுக்கணும்னு நினைச்சும் கூட தர்மபுத்திரா உன்னை ஸ்தானத்துல உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணவே பண்ணித்து தெய்வம். அதுதான் கிருபை. ஆனா கஷ்டமே வராத காப்பாத்திருக்கலாமேனால் அது வேற விஷயம். எல்லாருக்கும் உள்ள கஷ்டம் யாருக்கும் உண்டு இல்லையா? அத்தகைய கஷ்டம் வந்து விலகித்து பாரு என்று காண்பிக்கிறார். ஆனால் தர்மபுத்திர பார்த்து சொல்றார், உன்னை காப்பாத்தி பட்டம் கட்டி விட்டான்ங்கிறதுனால உன்னிடத்துல பகவான் பிரியப்பட்டவன் என்றோ கௌரவர்களை ஒழிச்சு விட்டான்ங்கிறதுனால துவேஷியோ என்று நினைக்காத. நம்முடைய லாப நஷ்டம் சுகதுக்கங்களை கொண்டே தெய்வத்தை அளக்கக்கூடாது. நம்முடைய லாப நஷ்டம் சுகதுக்கம் அல்பம், தெய்வம் அதுக்கு அதீதமானது. தெய்வத்தை பற்றி நம் கதையை பார்க்கணுமே தவிர நம் கதையை கொண்டு தெய்வத்தை பார்க்க கூடாது. உன் கதையில தெய்வம் ஒரு சாப்டர் இல்ல. தெய்வத்தினுடைய அகண்டமான சரித்திரத்துல எங்கேயோ ஒரு மூலையில உன்னை பத்தியும் வருது. அப்ப தெய்வத்தினுடைய அகண்டமான விஸ்தாரமான அவனுடைய பெருமையை பார்க்கும் பொழுது கடல்ல துள்ற ஒரு மீன் போல நீ அப்படிங்கும் பொழுது ஒன்னு ஆதாரத்துல கடல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மீன் கடல்ல ஆழத்தை பார்க்க முடியுமோ? துள்ளிண்டு வேணா இருக்கலாம். ஏனால் மீனுக்கு ஜீவனம் அது. அதுபோல நமக்கு ஈஸ்வரன் ஜீவனமே தவிர ஈஸ்வரனுடைய ஆழத்தை பார்க்க முடியாது. அவனுடைய கருணை என்ன? கொடுக்கிறதும் இல்லை, வாங்கிக்கிறதும் இல்லை. ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது கருணைன்னு சில பேர் சொல்லுவா, ஐஸ்வர்யத்தை கெடுக்கிறது கருணை இல்லைன்னு சொல்லுவா. கையில 10 காசு வந்ததும் பர்வு கிருபை பண்ணுவான்னு சொல்றான். நல்லதுதான், அந்த நினைவு அப்படியாவது நினைவு வருது, நல்லதுதான். ஆனால் அவன் கிருபையா அதோட நிறுத்திடக்கூடாது. செலவழிஞ்சு போயிட்டனால அதே மாச கடைசியில தெய்வம் சோதிக்கிறதுன்னு விடுவா. ஆகினாலே பணம் வரும்பொழுது கிருபை என்றோ செலவழிஞ்சிட்டு பொழுது தெய்வம் சோதிக்கிறது அப்படின்னு சொன்னானோ இது ஸ்திரமான பக்தின்னு சொல்ல முடியாது. ஸ்திரமான பக்தியினால் இந்த லாபத்தையோ நஷ்டத்தையோ லட்சியம் பண்ணாம சமிருத்தகாமோ ஹீனோவா நாராயண பரோ முனிகி நோத்சர்பேத ந சுஷ்யேத சரித்பிரிவ சாகரஹா என்று நினைத்து ஒரு பூர்ண நிலையில உடையவன் எந்த சுகதுக்கமான அவமான லாப நஷ்டம் எல்லாவற்றையும் பகவத் ஸ்மரணத்திலேயே சமாளிக்கிறவன் தான் உத்தமனான பக்தன். அவன் கிருபையை வாஸ்தவமா நினைக்கணுமானால் ஒரே கிருபை, அவன் ஒரே பந்து. அந்திம சுவாசம் போகும் பொழுது எதில் நம்மளை கை கொடுப்பானால் அதுதான் அவனுடைய கிருபை. கோடீஸ்வரன் ஒரு நாள் சாக போறான், பிச்சைக்காரன் ஒரு நாள் சாக போறான். கோடீஸ்வரன் சாகராங்கிறதுக்காக தங்கத்துல சுள்ளி பண்ணி விறகு பண்ணி அவனை எரிக்க போறதில்லை. இந்த சாணி முட்டான் தான் அவனுக்கு வரப்போறது. அவர் கோடீஸ்வரர், அதனால தங்கத்திலேயே அவருக்கு ஆசந்தி பண்ணி கொண்டு போக போறதில்லை. அவருக்கு இந்த மூங்கில் சிம்பு தான் வரப்போறது. அப்போ பஸ்மாந்தகம் சரீரம், நீ அனுபவிக்கிற சுகம் சம்பாதிச்ச லாபம் எல்லாம் சாம்பலாக போறது. சரீரம் இருக்கிற வரையிலும் தான் இது உன்னுடைய உபயோகம். அப்போ இந்த சரீர சம்பந்தமான அனுகிரகம் எத்த பண்ணினாலும் சாட்சாத் உனக்கு அனுகிரகம் பண்ணதா ஆகிடாது. இந்த சரீரத்தை கிழட்டும் போது அவன் எதில் நிற்பானால் அதுதான் அவனுடைய சத்தியமான அனுகிரகம். பீஷ்மர் சொல்றார், அன்னைக்கு என்ன அடிக்க வந்தான் பாத்தியா, அன்னைக்கு பாரத யுத்தத்துல திருத ரத சரணஹா அவன் சக்கரத்தை எடுத்து ஹதோ பீஷ்மஹா ஹதோ பீஷ்மஹா. அர்ஜுனா தர்மபுத்திரா, அதை நீ புரிஞ்சுண்டியோ புரிஞ்சுக்கலையோ நான் தாண்டா புரிஞ்சுண்டேன். எங்கிட்ட அவ்வளவு கிருபடா, அவ்வளவு கிருபடா எங்கிட்ட. அப்படி என்ன அடிக்க வந்தான். இன்னைக்கு நான் நினைச்சேன், அன்னைக்கு என்ன அடிக்காத போயிட்டானே, அன்னைக்கே அடிச்சிருந்தா அவனை பார்த்துட்டே உயிர் போயிருக்குமே, என்னை எண்ணத்துக்காக விட்டுட்டு போயிட்டான், எண்ணத்துக்காக விட்டுட்டு போயிட்டான்.
ஸ்வச்சந்த மிருத்யு. அவன் கையால அடிபட்டு போனா அவனை பார்த்துட்டே கீழே விழுந்திருக்கலாம். பார்த்தாஸ்திர பூதாகான் எண்ணத்துக்காகத்தான் விட்டுட்டு போயிட்டான் என்று நினைச்சிருந்தேன். பார்க்கிறவாழ்லாம் பீஷ்மர் ஏன் கிடக்கார்னா வாஞ்சிதஸ்து உத்தராயண, உத்தராயணத்தை எதிர்பார்த்துட்டு கிடக்கார் அப்படின்னார். உத்தராயணத்தை ஒன்று எதிர்பார்க்கலனா என்மே ஆசூம் தியஜதகா சாட்சாத் கிருஷ்ணோ தரிசனமாகதா. பிராணவியோக சமயத்துல அவன் எதிரில வந்து நிற்கணும். அன்னைக்கு அடிச்சிருந்தா எதிரில நின்றுப்பான். அன்னைக்கு ஒரு சான்ஸ் எடுத்து இனிமே என்னைக்கோ சொல்லி அனுப்புறதானே. நான் குருஷேத்திரத்துல சாக கிடக்கேன். யாருப்பா போற? ஹஸ்தினாபுரமா போற? சீதா அந்த கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்ல பீஷ்மன் சாக கிடக்கான் வர சொல்லி அனுப்புறதான். ஏன் நான் ஏன் சொல்லி அனுப்புறேன்? ஏன்னா ஏன் பிரபு இல்லையா அவன்? நான் கடைசி சரம திசையில நான் காலம் விடுறத பாக்குறதுக்கு பாக்கியம் இருந்தா வரான். எல்லாரும் சாகிறது போலியானா? வியாதியா, நோஞ்சானா, வயசாயிடுதா, வயர் ஒப்பித்தா, கைகால் வீங்கித்தா, கபம் கர்கர்ன் கோழகட்டின் கிடக்கேனா, ஆஸ்பத்திரியில சாகுறேனா, எனக்கு பந்துக்கள் உண்டா, யாரு அலற போறா? எல்லாருக்கும் சாவு சாதாரணம். ஏன் சாவு அசாதாரணம்? ஏனால் யோகேஸ்வரம் சரபங்கன் சாகிறத பார்க்கணும்னு ராமர ஆசைப்பட்டு வந்தார். வந்து நிற்கிறார். சரபங்க மோட்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நிற்கிறார். மகாயோகீஸ்வராளுடைய அந்தர்தானத்தை மறைவை பார்க்கிற பாக்கியம் வேணுமா? இல்லாத போனா கிடைக்காது. ஊர்தரேதசுகளான மகான்கள், பரமஹம்ச சன்னியாசிகள் கடைசி கதியில் இருக்கும் பொழுது அந்த நிமிஷத்துல இருக்கணும். அது பாக்கியம் இருந்தாதான் கிடைக்கும், கிருஷ்ண பரமாத்மா உள்பட. அதனாலே அந்த கண்ணபிரானுக்கு பாக்கியம் இருந்தால் வந்து இருக்கட்டும் அப்படின்னு கம்பீரத்தை விடலையாம். அத்தகைய காம்பீரியத்தோட இருக்கிறார். அந்த விஷயத்துல பாக்கியம் கெட்டவனா ஏன் போறது கிருஷ்ணன் நினைச்சுண்டான். பரிவாரத்தோட வரா, தர்மபுத்திராதி பரிவாரத்தோட அழைச்சண்டி எதில வந்து இருக்கிறான். தியானபதா சதுர்புஜா என்கிறார். தியானத்துல சதுர்புஜனா பார்க்க வேண்டியவனை எதிரில் பார்க்கிறாரா. பகவானுடைய ஆஜ்யினாலே பகவானுடைய சன்னிதானத்திலேயே பீஷ்மாச்சாரியால் பிரவசனம் பண்ண எழுந்துன்னு உட்கார்ந்துட்டார். படுத்த படுக்கையா இருந்தார். ஏனால் படுத்த படுக்கையா இருந்தார். இப்ப போயிடுவார் போலதான் இருந்தது. அதான் பார்க்க வந்தாவா எல்லாரும். உடனே சொன்னார், தர்மபுத்தருக்கு கொஞ்சம் தர்மத்தை சொன்னேன்னா தேவலேன்னு கிருஷ்ணன் சொன்னாரோ இல்லையோ, எங்கேந்தோ தெம்பு வந்து விடுத்தான் உட்கார்ந்து விட்டாரா. ஏனால் என்னைக்காவது சோர்ந்துக்கு படுத்துக்கணுமானா பிரவசனம் இல்லைங்கிறதுனாலதான். பிரவச்சனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஒரு தனி பலம் உற்சாகம் வந்துடுமாமே பெரியவாளுக்கெல்லாம். எழுந்து சொல்றார், கிருஷ்ண சன்னிதானத்திலே தர்மபுத்திரருக்கு தர்மத்தை சொல்லணுமானால் அவர் சொல்ல தொடங்கினார். பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், ஆபத்து தர்மம், பிராயஷ்சித்த தர்மம், வைஷ்ணவ தர்மம், மோட்ச தர்மம். இவ்வளவு சொல்லி இருக்கிறார். சாந்தி பர்வா, ஆனுசாசனிக்க பர்வா, ரெண்டு பர்வா இருக்கிற பர்வாவில சாந்தி பர்வாதான் பெரிசு மகாபாரதத்துல. சாந்தி பர்வாவே மகாபாரத விருட்சத்துக்கு பலம் அப்படிங்கிறார் வியாசர். இவ்வளவே சளைக்காம சொல்றார். சளைக்காம கேட்கிறான் கிருஷ்ணன், சளைக்காம கேட்கிறார் தர்மபுத்திரர். சர்வ தர்மங்களையும் சொல்லி கடைசியில பகவன் நாம சங்கீர்த்தன ரூபமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் சொன்னார். பீஷ்மர் பகவானுடைய சன்னிதானத்திலேயே பகவத் சரணத்தை அடைஞ்சுடலாம்னு நினைக்கிறார். எதில் நிற்கிற பகவானை பார்த்து கொண்டே இப்பொழுது யோக தாரணையினாலே பிராணத்தியாகம் பண்ணும் பொழுது அவர் செய்கிற ஸ்தோத்திரம் மகாபாரதத்துல பீஷ்மஸ்தவராஜம்னு பிரசித்தம். கம்பீரமகா ஸ்லக்ஷணமான பதங்களோட முக்தகண்டனா சொன்னார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வைசம்பாயனர். எதில் உள்ள பகவானை பார்த்து கம்பீரமாக சொல்ல தொடங்கினார். இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணாகா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விகர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாகா திரிபுவன கமனம் தமாலவல்னம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே கேயே பிரலக குலாவிருதானநாஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யாகா யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வ கச்சலுளித ஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே மம நிசித சரைஹி விவித்யமானத்வசி விலசேத்
கிருஷ்ணகாத்மா சபதே சகிவச்சோ நிசம்ய மத்யே நிஜ பரயோகோ பலயோகோ ரதம் நிவேஸ்ய ஸ்திதவதி பரசைனிகாஜுரக்ஷணா கிருதவதி பார்த்தசகே ரதிர்மமாஸ்து. இது பார்த்தசாரதி க்ஷேத்திரம். பார்த்தசாரதி இருந்த அழக வர்ணிக்கிறார் பீஷ்மர். இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணாகா. சத்தா மாத்திரமான சர்வசாட்சியான பரமாத்மா அவனுடைய மாயாசக்தி பிரகடனம் பண்ணி தத்வாரா ஜகத்தை சிருஷ்டி பண்றானா. இதி மதிருபகல்பிதா. அவனால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை கொண்டு உபலட்சிதமாக பரமாத்மாவை பார்க்கணும் என்று சொல்கிறது உபனிஷத். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி என்று. இல்லாத போனா பரமாத்மா கண்ணுக்கு நேர தெரியல. ஜகத்தை பார்க்கும் பொழுது இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய சர்வசாட்சியான ஒருவன் உண்டு அப்படின்னா தத் பிரம்மேதி விஜித்யாசஸ்வ, அத பிரம்மம்னு தெரிஞ்சுகொள் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்லோகத்தை சொன்னார் பீஷ்மர். பிரம்மம் அதிருஷ்ட விஷயமா இருக்கும் பொழுதல்லவோ ஜகத்தை காண்பிச்சு இதுக்கு சிருஷ்டிகர்த்தா வேணும், அதுதான் பிரம்மான்னு சொல்லணும். ஏஷ நாராயணா ஸ்ரீமானி எதில் ஏஷவி பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண புமான் பார்த்தசாரதி எதில் இருக்கும் பொழுது ஜகத்தை பார்த்து சிருஷ்டி பண்ணினவன் இவன் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சாஸ்திரீக கம்யனா இருக்கக்கூடியவன் இப்பொழுது சுவானுபவ கம்யமா ஆயிட்ட பொழுது விதிதோசி பகவான் சாட்சாத்னு சொன்னது போலதானே சொல்லணும். ஏன் இப்படி சொல்றான்னால் அவ சொல்றதுக்காக தான் வரார். ஜெகஜன்மாதிகாரகமான வஸ்து கேவலம் சாஸ்திர கோச்சரமான வஸ்து இப்பொழுது என் நேத்திர கோச்சரமாக ஆச்சே என்று சொல்ல வரார். இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதே சாத்வத புங்கவே விபும்னீகே ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாகः திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவ்ரதானநாப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மே நவத்யாகா திரிபுவன கமனம். மூவுலகம் சொக்கி போறாப்புல ஒரு அழகு. வைத்த கண் வாங்காத பார்த்துட்டு பாளா. திரிபுவனம் தினம்தான் பார்க்கிறாளே நாள். தினம் பார்த்தாலும் க்ஷணத்துக்கு க்ஷணம் பார்த்தாலும் நித்தியம் நிரீட்சமானானா எதபி துவாரகௌகசாம். சொந்த ஊர் பிற ஊர் வந்த ஊர் ஒண்ணும் கிடையாது. ஏனால் எந்த ஊர்ல இருந்தாலும் பார்க்கிறவா அப்படியே பார்ப்போம். நித்தியம் நித்தியம் பார்த்தாலும் நிரீட்சமானானாம் எதபி துவாரகௌகசாம். அவளுக்கு போரும் அப்படின்னே தோணாத அப்படி ஒரு நவமாவா இருக்கும் அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம். அப்படி ஒரு சோபையினால் திரிபுவன கமனம். ஏலோ இந்த லோகத்துக்கு அபூர்வமா புறப்பட்டு தான் இதெல்லாம், அதனால வெறிக்க வெறிக்க பார்க்கறதுன்னு சொன்னா திரிபுவனமும் அப்படி பார்க்கறதுன்னா. திரிபுவன கமனம் தபால வர்ணௌகும் ரவிகர கௌரவராம்பரம் ததானே. திரிபுவன கமனம் போர்க்களத்தில் உள்ள எதில் உள்ள எல்லாரும் பார்க்கிறார்கள். துரியோதனன், துஷாசனன், ஜெயத்ரதன், கர்ணன், துரோணர், பீஷ்மர் முதலிய எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். யுத்தம் நடந்துட்டே இருக்கணும். யுத்தம் நடந்துட்டே இருக்க அஸ்திரம் போட பிரத்யஸ்திரம் போட அஸ்திரம் போட பிரத்யஸ்திரம் போட யுத்தம் நடக்க நடக்க அடிக்கடி எதிர்கட்சி ஸ்தம்பிச்சு போயிடுறது. ஸ்தம்பிச்சு போயிடுது. பீஷ்மர் குரல் கொடுக்கிறார். கிளம்பு ஏய் அப்படின்னு குரல் கொடுக்கிறார். படபடன்னு அடிக்கிறான். அப்படியே நிற்கிறான். ஸ்தம்பிச்சு போயிடுறது. ஏன்னால் சாரதியை பார்க்காம அடிச்சாதான். அந்த சாரதியை பார்த்துட்டானால் என்ன பண்றோன்னு தெரியாம அப்படியே நிற்க கூட்டமா அப்படியே நிற்கிறான்னா யுத்தம் நடக்க வேண்டாமோ? இந்த பக்கம் பார்த்து யுத்தம் கிளம்பு அப்படிங்கும் பொழுது பார்த்தா அந்த பக்கம் அப்படியே நிற்கிறான். ஏன் நிற்கிறானால் முதல்ல அந்த எதிர்கட்சியில் உள்ள சாரதியை நீக்கணும். அங்கே அவன் இருக்கிற வரையில இந்த யுத்தம் உருப்படாது. பார்த்து மயங்கி நிற்கிறது இந்த ஜகத். யுத்தம் ஆக்ரோஷமா பண்ண வேண்டாமோ? திரிபுவன கமலம். சத்ருலோகம் கூட மயங்கி போறாப்புல திருமேனியா. ஏனால் ராமாயணத்துல சொல்றான் இல்லையா, ராமபிரான நேர பார்க்கல ராவணன். நேர பார்த்துட்டானா விபீஷணனாயிடுவான். கிட்டக வந்து ராமரை பார்த்துட்டானால் மாறிடுவான். ஆளே மாறிடுவான். ராவணனே மாறிடுவான். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய சௌந்தரியம் இல்லையா பிரபுவுக்கு.
ஆகாசத்துல தேவர்கள்லாம் ஒரே கூட்டமா கூடி, சித்தர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். நாகர்களும் கூடியிருக்கிறார்கள். ஏன் கூடிவிட்டாலே பாரத யுத்தம் பார்க்கிறதுக்காகவா? துரியோதனன் அர்ஜுனன் கர்ணனை எப்படி அடிக்கிறான், கர்ணன் அர்ஜுனனை எப்படி அடிக்கிறான், பீமன் துஷாசனன் எப்படி உதைக்கிறான், இதை பார்க்கிறதுக்கு கூடலையா? ஏன் கூடியிருக்கிறான்? நித்திய தேவாகா நித்தியம் தரிசனகாங்ஷிணா நாம் பகவத்கீதையில பகவான் அந்த சாட்டைய ஒரு சொடுக்குவனா, சாட்டையால அடிக்க மாட்டானா, கசையினால குதிரையை அடிக்க மாட்டானா. ஏன்னா நம்ம அர்ஜுனன் குதிரையாச்சே. சாட்டைய ஒரு சொடுக்கி ஹோய் ஹோய் அப்படின்னு குரல். எந்த ஒரு வாக்குல வேதம் பரிமளிச்சுமோ, எந்த வாக்குல வேதம் தோன்றித்தோ, அத்தகைய வாக்குனால ஹோய் ஹோயின்னு சொல்லக்கூடிய கோஷத்தை பண்ணி கொண்டு ஓட்டக்கூடிய இவனுடைய முகவிலாசத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் கூடி கிடக்கிறார்கள். அப்படின்னா திரிபுவன கமனம் தமால வர்ணம். தமாலம்னு ஒரு விருட்சம் யமுனா தீர்த்துல தான் முளைக்கிறது. நல்ல கருமையா இருக்கு. தமால விருட்சம் போலே கருமையான திருமேனிக்கு ஏத்த ரவிகர கௌரவராம்பரம் ததானே. அது சூரியனுடைய கிரணங்களாலேயே வேயப்பட்டதோன்னு தோன்றதான் அந்த வஸ்திரத்தை பார்த்தா. அத்தகைய ஒரு வஸ்திரத்தை கட்டி கொண்டிருந்தா நீலவர்ணமான திருமேனிக்கு ஏத்த பீதாம்பரத்தோட கூட ஸ்வேதாஸ்வகா கிருஷ்ண சாரதி, வெள்ளவளேர் என்ற குதிரை, கண்ணங்கரேர் என்ற சாரதி. அப்பேற்பட்ட கண்ண பறிக்கிறதாம் அந்த ரூபம். ஸ்வேதாஸ்வகா கிருஷ்ண சாரதி தபால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவிருதானநாப்ஜம் விஜயசகே. சுருண்ட கேசங்கள். பிருந்தாவனத்தில் உள்ள கோதூளி புறப்பட்டு கோதூளி தூசரித கோமல குந்தலாகிரமனு மாடு மேய்க்கிற காலத்துல தலையில கூட மண்ணோட வருவனா. யசோதம்மா தினம் தலைவாரி பின்னி விடும் பொழுது, ஏண்டா மண்ணல்ல தலையில அள்ளி போட்டுண்டே என்று சொல்லி தலைவாரி பின்னி விட்டு மண்ணெல்லாம் விலக்கி விட்டு கொண்ட போட்டு விடுவான். மறுநாள் இங்கேருந்து அலைஞ்சு இங்க அலைஞ்சு மாட்டு புழுதி எல்லாம் கிளம்பி அவ்வளவு மண்ணும் தலையில விழுந்து வருவான். அந்த கோகுலத்து மண்ணு விழுந்தது போராதுன்னு குருக்ஷேத்திரத்து மண்ணு தன் தலையில விழும்படியாக, பசுமாட்டினுடைய பாத தூளி விழுந்தது போராதுன்னு குதிரை குழம்பு மண்ணெல்லாம் தலையில விழும்படியாக இங்க புறப்பட்டு அந்த சுருண்ட கேசங்கள்ல குருக்ஷேத்திரத்தினுடைய செம்மண்ணு கிளம்பி அவைகளெல்லாம் படிஞ்சு சுருட்டையான அந்த கேசரங்கள் தாமரையில் உள்ள மகரந்த பிஞ்சம் போலே செவ்வியோட ஒரு சுருண்ட கேசரம் போல இருக்க, முத்து வியர்வை முகத்துல அரும்ப, அந்த கேசத்தினுடைய அந்த சுருட்ட கேசத்தினுடைய நுனியில பனித்தி விலை போல அந்த அரும்பிய முத்துக்கள் இருக்கும் பொழுது ஒரு முத்து சரங்கெட்டினது போல முகத்துக்கு ஒரு அழகா இருக்கா. வபுர் அலக குலாவிருதான நாப்ஜே விஜயசகே ரதிரஸ்து மேனவத்யா யுதே துரக ரஜோ விதூம்ர விஸ்வ கச்சலுலித ஸ்ரமவாரியலங்கிருதாஸ்யே. திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி எம்பெருமான் வரார். ரெண்டு பக்கத்திலேயே சாமரமோட்சன் வருவா ஸ்ரீ வைஷ்ணவாள். ஒரு வெள்ளக்கார துரை கலெக்டர் இப்படி பார்த்தாரா. அதனால கேட்கிறார், விசிறாளே உங்க சாமிக்கு வேர்க்குமான். வெள்ளக்காரன் கேட்கிறார், வேர்க்குமா? எதுக்கு சாமரம் போடுறா? விசிறாளே. ஆனால் அவருடைய டவாலியா இருந்தவர் பரம பக்தன், யதார்த்தவாதி. வேர்க்கும் தைரியமா பயந்துண்டு பதில் சொல்லல. வேர்க்கும்னு சொன்னதும் சித்த நெருத்துனுட்டார் கலெக்டர். சீத்த அந்த சாமரத்தை எடுத்ததும் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய முகத்துல அப்படியே வியர்வை வழிஞ்சுதான். அந்த கலெக்டர் அதை பார்த்தார். பார்த்துவிட்டு தன்னுடைய டவாலியா இருக்கிறவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்படி பக்தனுடைய வார்த்தையை நிரூபணம் பண்ணினான். அர்ச்சாவதாரத்தில் உள்ள பார்த்தசாரதி பீஷ்மஸ்துதி சொல்றது ஸ்ரமவாரியலங்கிருதாஸ்யே. ஸ்வேதம் முதலியவர்கள் இல்லாத அவனுடைய மங்களமான அப்ராகிருதமான திருமேனிலே ஏது வியர்வை? அப்ராகிருதமான மங்கள விக்கிரகம் இல்லையா? பகவானே சொல்றான், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படிங்கிறான். திவ்யமான திருமேனில ஏது வியர்வேனால், வியர்வையும் திவ்யமானதுன்னு நினைச்சிட்டு போங்களேன். அதுக்கு சிரமப்படணுமா? திவ்யமான வியர்வையை காட்டலாம். திவ்யம் அப்ராகிருதமான வியர்வை அதையும் காட்டுறான் என்றால் என் பக்தனுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிக்கிறதுல அவ்வளவு பெருமையா அவனுக்கு. என் பக்தனுக்காக வியர்வை முத்து வியர்வை நிலத்துல விழ குதிரை ஓற்றான். மம நிசித சரைகி விபித்யமானத்வசீ
கூறு தீட்டிய அம்பு ராத்திரி பூரா கண்முழிச்சுண்டு தானே கூறு தீட்டி வச்சிருக்கிறார். யுத்தத்துல யாரை அடிக்கிறதுக்கா? ஒத்தனையும் அடிக்கிறதுக்கா இல்ல, பின்ன கூறு தீட்டுவானேன்னா அர்ஜுனனை தொலைக்கிறது. ஏன் என் பேரனாச்ச, என் பேரன் ரொம்ப நல்லவன்னா. அவன் தான் சொன்னான், போய் தாத்தாவை அடிக்க வேண்டாம்டா கிருஷ்ணா. கிருஷ்ணா இப்ப பீஷ்ம தாத்தாவே வந்திருக்கிறே, தாத்தா வேற தாத்தா ஆத்மா வேறடா. தாத்தா அச்சேத்யோஜம் அதாகியம், அடிச்சதுனால பரவாயில்ல, அடிக்கிறது சரீரத்தை தான், ஆத்மாவை இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உடனே அடி அப்படின்னு சொல்லி கொடுத்தவன் இந்த பையதான், தேவகி புள்ளதான். என் பேரன் தப்பு வழிக்கே போக மாட்டான், சேர்மான தோஷம்தான். இப்படி ஒவ்வொருத்தரும் தம் பேரனை சொல்லுவா இல்லையா? என் பேரன் அயோக்கியன் எந்த பாட்டம் சொல்லுவான். அதனால பீஷ்மன் சொல்றான், நான் அடிக்கிற என் ஆத்திரத்தை கிருஷ்ணங்கிட்டக்கு தான் தீருவேன், அதுக்காக தான் அம்பு தீட்டுறேன். அம்பு தீட்டி காலமே வந்தது, கிருஷ்ணனை தானே அடிக்கணும். மம நிசித சரைகி, அம்புகள்லாம் ஏம்பானம் தானான்னு பார்த்து அடிக்கிறான். மம நிசித சரைகி, நன்றாக கூர்த்திட்டப்பட்ட அம்புனாலே கண்ணன் மேல அடிக்க காலமே சாரத்தியத்துக்கு வரும்போது கவச்சங்கள்லாம் போட்டு வந்த பிரபு அந்த கவச்சத்தை டடார்னு உடைச்சு கீழே தள்ளினா நீலவர்ணமான திருமேனி அப்படியே தக தக தகதன்னு தொலிக்க அதுல அம்பு போடுறானா. ஒவ்வொரு அம்பா போடுறார். எப்படிதான் மனசு வருதுன்னால் அம்பு பூஜை தான் இன்னைக்கு. பகவான பூஜை பண்றேன் நான், பிரபு எதுல நிற்கிறான்? பிரபு ஆஹா என்ன மங்கள விக்கிரகம், என்ன மங்கள விக்கிரகம். தேவசேவிக்கு போனா அமராவதி நகரத்திலே மந்தார புஷ்பங்களாலே உன்னை பூஜிப்பாளே, இல்லை மகர்ஷிகளுடைய யாகசாலைக்கு போனா உனக்கு புரோடாசத்தினால பூஜிப்பாளே, இல்லே ஒரு பக்தனுடைய வீட்டுக்கு போனேயானா அவன் துளசி தளத்தால உன்னை பூஜிப்பனே. இந்த போர்க்களத்திலே பரம பூஜ்யனான நீ என் எதிரில் நிற்கிறாய். நானும் ஒரு பக்தன் தானே பிரபு, என் கையில தக்க சமயத்துல கிடைச்சது எதுவோ அதால உன்னை பூஜிக்கிறேன் என்று நினைத்து ஒவ்வொரு அம்பையும் ஏதோ ஐந்திராஸ்திரம் போட்டான் ஆக்னேயாஸ்திரம் போட்டான் என்று இல்லாதபடி ஒவ்வொரு அஸ்திரத்தையும் எடுத்து விஸ்வஸ்மை நமஹா, விஷ்ணவே நமஹா, வஷட்காராய நமஹாங்கிற இந்த சகஸ்ரநாமத்துக்கு ரிஷி அவர் தானே, ஆகினால அதை இன்னைக்கு அர்ச்சனையே பண்ணிவிடுவோம் என்று நினைச்சேன். ஒவ்வொரு நாமமகா சகஸ்ர நாமம் போட இதுல ஒரு அம்பு வேற யாருக்காவது போயிச்சானால் அந்த நாம அவனுக்குன்னு ஆகிடுமே என்று நினைத்து அவ்வளவையும் தன்னுடைய சரீரத்தில் அர்ச்சனையாக வாங்கிக்கிறதுனாலே அந்த தோல் பேய்ந்து ரத்தம் ஒழுகிறதாம். இதை பார்க்கிறாராம் பீஷ்மாச்சாரியால், நான் அடிச்சது அது அப்படிங்கிறார். மம நிசித சரைகி விபித்யமானத்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ணகாத்மா. பொழுது முடிஞ்சது நேர பார்த்தசாரதியை போய் பாருங்கோ. திருவல்லிக்கேணியில உற்சவரான பார்த்தசாரதி முகம் பூரா புள்ளி புள்ளியா இருக்கும். முகம் பூரா அந்த கமல முகம் எத்தகைய அழகான முகம், புள்ளி புள்ளியா இருக்க. ஏனால் பீஷ்மரை அடிச்சது, அந்த பீஷ்மரை அடிச்ச காயத்தை அலங்காரமா வச்சிருக்கிறானாம் பிரபு. பக்தன் அடிச்சான்ங்கிறதுனால விபித்யமான த்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ணகாத்மா சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜ பரயோகோ பலயோகோ ரதம் நிவேசிய ஸ்திதவதி பரசைனிகாஜுரக்ஷணா ஹிருதவதி பார்த்தசகே ரதிர்மமாஸ்தோகோ. ரதத்தை ஓட்டி இப்படி வரும் பொழுதே உடனே அர்ஜுனனுக்கு குதூகலம், யுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு. கிருஷ்ணா ரதம் ஸ்தாபயமே அச்சுதா, ரதத்தை கொண்டு நிறுத்த. எதிர்கட்சியில அயோக்கியனுக்கு ஒத்தாசிக்கா வந்திருக்கிறவன் எல்லாரும் அயோக்கியனா தான். யார் யாரெல்லாம் இங்க துரியோதனனுக்கு உதவிக்கு வந்திருக்கிறான்னு பார்க்கிறேன். வந்தவர்களுக்குள்ளே நான் யுத்தம் பண்ணக்கூடிய தகுதி உடைய மகாவீரன் யாருன்னு நிர்ணயம் பண்ணிக்கிறேன். ரதத்தை கொண்டு நிறுத்து அப்படின்னதும் உடனே பகவான் ரதத்தை கொண்டு நிறுத்துறானா. இப்படி கொண்டு நிறுத்தி அர்ஜுனனை பார்த்து குருன்னு பசியன் தான் சொன்னார், பந்தூன் பசியன்னு சொல்லல. கௌரவர்கள் ஆததாயிகளான கௌரவர்களை பார் அப்படின்னு சொல்றான். இவன் பந்துவா பார்க்கிறான், பீஷ்மரை பார்க்கிறான், துரோணரை பார்க்கிறான், போயிட்டு போறது. ஆனால் துரியோதனன் துஷாசனங்களை பார்த்துட்டு இவனுகள்லாம் கூட நம்முடைய அண்ணன் தம்பிகளாச்சேன்னு பார்க்கிறான். கர்ணனையும் நண்பனாக பார்க்கிறான், ஜெயத்ரதனையும் மாப்பிள்ளையாக பார்க்கிறான், அந்த சகுனியையும் மாமனாக பார்க்கிறான். இவ்வளவு பந்துக்களையும் பார்த்துட்டு ஒரு கல்யாணம் கார்த்தியில பந்துக்கள் வந்தாதானே நன்னா இருக்கும். இவ்வளவு பந்துக்களையும் ஒழிச்சு விட்டு அப்புறம் நான் என்ன தானே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது.
என்று நினைத்து கதி கலங்கி கண்ணனுடைய சரணத்துல விழ உடனே பகவான் கீதோபதேசம் பண்றான். குமதி மகரது ஆத்ம வித்யா யஹா சரணரதிங்கிறார். யுத்தம் பண்றதுக்கு பிரேரணையாக கீதையை உபதேசம் பண்ணல, குமதிம் அகரத் அவனுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை நீக்கிறதுக்காக கீதையை உபதேசம் பண்றான். அதோ பீஷ்மன் அதோ துரோணன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கையில குதிரைகளுடைய லக்கான் இருக்கிறதுனால ஒரு கையில ஷாட்டா இருக்கிறதுனால எப்படி காட்டுறது? அவ்வளவு பேர்களும் எதில் பீஷ்மர் துரோணன் அதோ துரியோதனன் அதோ துஷாசனன் அப்படிங்கிறத காட்டுறத சகஜமா கண்ணு உருளுமாம் அவனுக்கு. அதனால கண்ணை உருட்டி உருட்டி அவர்களை காட்டும் பொழுது என்ன ஆச்சுன்னால் பிராணம் போயிடுதான். பீஷ்மரை ஒரு பார்வை பார்த்ததும் பிராணம் போயிடுத்து. நான் யாரு சொல்றானா? போனவன் சொல்றான், பீஷ்மர சொல்றான். ஆயு அக்ஷணாகரதி, ஒரு பார்வை பார்த்தானே அப்படிங்கிறார் பீஷ்மர். துரோணருக்கு அதே கதி. ஆயுர் அக்ஷணா ஹிருதவதி. அப்படித்தான் என்ன நாள் பார்த்த சகே, அப்படி பார்த்தனுக்கு கட்டி வைக்கணுமா? பார்த்த சகே ரதிர் மமாஸ்து. ஏனால் கிருஷ்ண பக்தாள்ல இந்த குடும்பத்துல பீஷ்மர் தான் முதன்மையானவர். இந்த பையன் அர்ஜுனன் அவர் பேரனா இருக்கிறதுனால தான், பீஷ்மருடைய பேரனா இருக்கிறதுக்காக தான் இவனும் கிருஷ்ணா ராம் ராம் கோவிந்த ஹரிங்கிறான். குந்தியினுடைய பிள்ளையா இருக்கிறதுனாலயோ பக்தன். அப்படி இருக்க இந்த பீஷ்மர் கதி இப்ப என்ன ஆச்சுனால் என்னுடைய பிரபு என்னுடைய பிரபுன்னு சொல்ல வேண்டி இருக்க, பிறகு என்ன நாள் பார்த்த சகே, ஏ பார்த்த சாரதே, ஏ விஜய சாரதேன்னு கூப்பிட்டு சொல்றார். என்னிடத்துல ஒரு கிருபை உனக்கு இருக்குமானால் அர்ஜுனனுடைய தாத்தா நான் அப்படிங்கிறார். விஜய சகே, அர்ஜுனங்கிட்ட என்ன ஒரு பிரியம் வச்சிருக்கிறையோ அவருடைய பிதாமகன் என்றாவது என்னிடத்துல பிரியங்காட்டு அப்படின்னு அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு கண்ணபிரானிடத்துல ஆசைப்படுறார் அவர். ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜ்ஞாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தகா திருதரத சரணோப்யயாச்சலத்குஹு ஹரிரிவ ஹந்துமிபங்கதோத்தரீயகா. ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜ்ஞாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தகா. பீஷ்ம பிரதிஜ்ஞா மகாபாரதத்துல பிரசித்தம். ஆனா இது அலங்காரப்படுத்தினது சூரதாஸ் தான். ஹிந்தி கவியான சூரதாசர் பரமகிருஷ்ண பக்தர். இந்த பீஷ்ம பிரதிஜ்ஞையை ரொம்ப அலங்காரம் பண்ணி இருக்கிறார். அதனால இந்த கதைக்கு பிரமாணம் எங்கன்னு கேட்டக்கூடாது. பாரதம் படிச்சவா பீஷ்ம பிரதிஜ்ஞை பாரதத்துல இருக்கு. அது ஹேத்து அதை முன்ன புண்ண அலங்காரம் பண்ணி சூரதாஸ் சொல்றார். அந்த பிரகாரத்தால் இப்ப சொல்றோம். பாரத யுத்தம் 10 நாள் யுத்தம் பீஷ்மருடையது. இந்த யுத்தத்தில் சளைக்காம யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் கௌரவ பட்சம் பூரா நாசமாயிண்டு வருது. ஒவ்வொரு நாளும் பாண்டவாளுக்கு ஜெயம், துரியோதனுக்கு வயத்தெரியர். துரியோதன சொல்றான், கர்ணனா இருந்தால் இவ்வளவு நாள் பெரட்டிருப்பா, கர்ணனை மறைச்சுட்டு இந்த கழவர் நான் போய் சமாளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, இவருக்கு உண்மையாக க்ஷாத்திரம் கிடையாது. பாண்டவாள் இடத்துல கௌரவாள் இடத்துல பிரியம் கிடையாது. இவருக்கு நன்னா தெரியும், கெடுக்கிறார் இவர் அப்படின்னு சபையில திட்டினான். பெரியவாளை திட்டத்தினாலேயே ஒழிஞ்சு போறான் துரியோதனன். இப்படி திட்டினான். அவனுக்கு ஒரு சந்தோஷகரமா இருக்கட்டும் என்று தன்னை குறைச்சு பேசிவிட்டாரே நினைச்சிட்டார் பீஷ்மர். உடனே கர்ணன் பெரட்ட போறான், நாளைக்கு பாருடா, அது அவர்களுடைய பிரபாவம், என்னுடைய அனார்ஜவம் இல்லை. போர்க்களத்துக்கு போயிட்டா அப்புறம் கௌரவன் பாண்டவன் நான் பார்க்கல, எதிர்கட்சியில எவன் இருக்கிறானோ அவன் சத்ருன்னு நான் உழைக்கிறேன், 10 நாளா உழைக்கிறேன், சமாளிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய அலட்சியம் இல்லை, எதிர்கட்சியில உள்ள பலம். அது இப்ப நீ உணர மாட்டேன், நாளைக்கு கர்ணன் மற்றவன் துரோணன் முதலியவர்கள் யுத்தம் பண்ணும் போது உணர்வே தாத்தா எவ்வளவு உழைச்சான்னு. அப்படி இருந்த உனக்கு நன்றி இல்லை. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே என்னுடைய யுத்தம் தடைபடாமல் இருக்குமானால் அபாண்டவமாக பூமியை செய்வேன், பாண்டவாளே இல்லேன்னு செய்வேன் என்று பிரதிஜ்ஞை பண்ணினார். எல்லாரும் சங்கநாதம் பண்ணினார்கள். பீஷ்மர் பிரதிஜ்ஞை பண்ணினால் நிறைவேற்றிடுவார்ங்கிற நம்பிக்கையினால நிறைவேற்றிடுவார் அவர். ஆனால் நாளைக்கு என் யுத்தம் தடைபடாமல் இருக்கும் பட்சத்திலே அப்படின்னு சொன்னதே கவனிக்கலையா அவ. இது காதல விழுந்ததும் திரௌபதி அப்படியே கவலைப்படுறாள்.
பாண்டவர்களை ஒடிச்சு விடுவேன் நாளை சாயங்காலத்துக்குள்ளேன்னு பீஷ்மரை பிரதிஜை பண்ணி விட்டாரா? பீஷ்மரே பண்ணி விட்டாரா? பீஷ்மருக்கு நமக்கு அனுகூலம்னா நான் நினைச்சேன், அவரே பிரதிஜை பண்ணி விட்டாரா என்று நினைச்சு கொண்டு கண்ணீர் விட்டால் பகவான் தான் அவளுக்கு கதி. பகவான நினைக்கிறார், நினைச்சதும் பகவான் வந்துட்டார். திரௌபதி யுத்த காலத்திலேயே இருக்கேன், உன்னை கவனிக்க முடியல, எல்லாம் வசதியா இங்க வந்து சேரதாமா, சௌக்கியமா இருக்கா, ஃபேன் இருக்கா, படுக்கை இருக்கா, சமயத்துல சாப்பாடு கிடைக்கிறதா, சௌக்கியமா இருக்கா, அடிக்கடி அவளையும் கவனிச்சுக்கணும். பகவான் வந்து விசாரிச்சான். உடனே கைகளை குபிச்சுட்டாள். அண்ணா இப்படி ஒரு பீஷ்மர் சபதம் பண்ணிவிட்டாராமே, பீஷ்மர் சபதம் பண்ணிவிட்டாரே, நாளைக்கு என்ன பூவோட நீ பார்க்க மாட்டியா, மஞ்ச குங்குமத்தோடு பார்க்க மாட்டியா? என்ன சபதம்? என்ன என்ன எனக்கு ஒண்ணும் தெரியாதே. நாளை சாயங்காலத்துக்குள்ள அபாண்டவ மகாபூமியை பண்ணிடுவேன்னு சபிச்சு விட்டார். யார் யார் சபிக்க முடியும்? யார் சபிச்சது? பீஷ்மர். பீஷ்மரா? பீஷ்மரா? அப்படியே உட்கார்ந்து நான் கவலை தீரணும்னு நான் நினைச்சேன், உன்னை நினைச்சேனால் என்னோட கூட நீ அழறையே, நான் அழறதுக்கு ஆளா உன்னை கூப்பிட்டேன். இதுக்கு பரிகாரம் என்ன? இதை எப்படி பரிகரிக்க முடியும்? அவர் சத்தியசந்தர், அவர் வார்த்தையை சத்தியம் பண்ணித்தான் ஆகணும், நம்ம மீறவே முடியாது. என்னதான் கதி? ஆனா அதுக்கு ஒரு தந்திரம் சொல்லித்தரேன். என்ன? ஒரு பெரிய மகான் இருக்கிறார், நீ அவர்கிட்ட வா, வந்து சேவிச்சியானா அவர் தீர்க்க சுமங்களா பவா அப்படிம்பார். அவர் வார்த்தையை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக நான் உன்னை காப்பாற்றி விடுவேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், கிளம்பு. இவளை கூடாரத்திலேருந்து அழைச்செண்டு போனார். ஒரு தனி கூடாரத்துக்கு வரார். போர்க்களம், எங்கு பார்த்தாலும் போர்க்களம், ரணகளமா இருக்கு. அதுல வீர நடையில போகணுமானா வீரபத்னியான க்ஷத்ரியானியான இவளுக்கு தான் போக முடியும். நேரம் ஒரு கூடாரத்துக்கு வந்தா அங்க ஒரு பெரியவர் உட்காந்துக்கிறார். பெரிய மகான், நீ போய் நமஸ்காரம் பண்ணு, தீர்க்க சுமங்கலி பவான் சொல்வார், வந்துடு அப்படின்னு வாசலையே உட்கார்ந்துட்டாயமா. உள்ள இங்கேந்து போனால் சேவிக்கிறாள். அவர் யாரையும் தலை நிமிர்ந்து பார்க்கறது இல்லையா, ஸ்திரீகளை பார்க்காதபடியே தீர்க்க சுமங்கலா பவான்னார். விழுந்து விழுந்து சேவிச்சாள். தீர்க்க சுமங்கலா பவா, தீர்க்க சுமங்கலா பவா, எத்தனை தரம் சேவிக்குது, எத்தனை தரம் தீர்க்க சுமங்கலா பவான்னு சொல்றது? இன்னைக்கு ஜபம் இதுதானா? தீர்க்க சுமங்கலா பவான். ஏன் சும்மா சேவிக்கிறேன்? சம்பிரதாயத்துக்கு ஆசீர்வாதம் பண்றேளா, யதார்த்தமா பண்றேளா? பொதுவா ஆசீர்வாதம் ஒண்ணு, நமஸ்காரம் பண்ணா சொல்றதும், அப்புறம் யதார்த்தம் வேற சத்தியம் வேறையா? ஹேளனமா சொன்னா கூட இந்த பீஷ்மன் வார்த்தை போய் போகுமா? பீஷ்மரா அவ பார்க்கிறா, இவர் ஒத்து பார்த்த திரௌபதி அம்மா என்று பார்த்து. திரௌபதி அவருடைய மாட்டு பொண்ணு, நம்முடைய சபதம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால நம்மிடத்திலேயே ஓடி வந்து சேவிக்கிறார். அவளிடத்துல கோபம் வரல, அவள் பட்ட கஷ்டங்கள்லாம் அவருக்கு தெரியும். அவளுடைய மாட்டு பொண்ணா இருக்கிறதுனாலேயே அவளிடத்துல பெத்த பெண் போலே அவருக்கு ஒரு பரிவு. இவளை திட்டமிட்டு அழைச்சு வந்திருக்கிறான் ஒத்தான். என்ன ஆத்திரத்தை அவங்கிட்ட தீருவேன். அது அநேகமா பீமனா இருக்கும். இது மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறவன் பீமன் தான் என்று நினைச்சு கொண்டு வாசல்ல இப்படி வரார். இப்படி வாசல்ல வந்ததுமே பீதாம்பரத்து நன்னா போத்தின்னு உட்காந்துருக்கிறானாம் ஸ்ரீகிருஷ்ணன். போத்தின்ற அவசரத்துல இந்த மயிலிருக்க மட்டும் வெளில தெரிகிறதா, இவன் இந்த மாயாவின்னு தெரிஞ்சு கிட்டக்க வந்தார். டேய் அப்படின்னார். உடனே பட்டுன்னு எழுந்து, திரௌபதி வா போவோம், வா போவோம் பிடிச்சு விட்டார். எங்க போகிறது? ஏன் நீ உட்காந்து என்ன பண்ண போறேன்? வந்த காரியம் இவ்வளவு லகுவா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால புறப்பட்டுட்டேன். ஏன் எதுக்கா வந்த, எங்க போறேன்? ஒண்ணுமே இல்லை, அவ குழந்தை, உங்க மாட்டு பொண்ணு, என்ன ஆசைச்சவள், உங்களை பார்க்கணும் ரொம்ப நாளாச்சு, 13 வருஷம் ஆயிடுத்து. உங்க தாத்தாவை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா நான் அழைச்சுன்னு வந்தேன். நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவான்னு சொன்னதை என் காதல விழுந்தது. அது மட்டும் இல்லாம பீஷ்மன் வார்த்தை பொய் போகாதுன்னு வேற கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டீர். நான் சொச்ச நேரம் நிஷ்கலையா தூங்கினேன்னா நாளை கிழமை சாரத்தியம் பண்ணி ஆகணும், அதனால அழைச்சுண்டு போறேன் என்று சொல்லு. உடனே அவ சொன்னா, உன்னுடைய தந்திரம் எவ்வளவு, இது மாதிரி ஏமாத்தணும்னு பிளான் போட்டு வஞ்சனையாக அழிச்சன் வந்து தீர்க்க சுமங்கலி பவான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறியே, நல்ல காரியம் தானே. ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், ஆசீர்வாதம் வாங்கிதானே அழைச்சுண்டு போறேன். வஞ்சனையே இல்லையே, வஞ்சனையே இல்லை, வஞ்சனை பண்ற பழக்கமே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் மாறு வேஷத்திலே அழைச்சுன்னு வந்தேன். உங்க மாட்டு பண்ணா கொண்டு எதிரில் நிறுத்துறேன், நீங்க பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்றதானே.
நீங்க பார்க்காம ஆசீர்வாதம் பண்ணி விட்டு நீங்க ஏமாந்து விட்டு என்னை ஏமாத்தினேங்கிறேளே. நான் ஏமாத்தவே இல்லையே. நீங்க பார்த்துட்டுனா ஆசீர்வாதம் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நான் தவறி பண்ணிவிட்டேன். புத்திபூர்வமா பண்ணின பிரதிஜையை தான் நான் நிறைவேற்றுவேன். புத்திபூர்வமா பண்ணின பிரதிஜையை தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் முதல் பிரதிஜை. அதுதான் முதல் பிரதிஜையானால் அதை விட முதல் பிரதிஜை ஒண்ணு பண்ணிருக்கிறேன். சிகண்டி என் எதிரில் யுத்தத்துக்கு வந்தான், ஆனால் ஆயுதத்தை நான் கீழே வச்சு விடுவேன், யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு யுத்தம் பண்ணினாதானே பாண்டவாளை ஒழிக்க போறேன். நாளைக்கு காலமே சிகண்டி எந்த தெண்டையில படுத்துட்டு இருந்தாலும் அவனை எழுப்பி மூஞ்சில தண்ணீர் விட்டு அவன் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து ரதத்துல ஏத்தி உங்க எதிரில கொண்டு நிறுத்துவேனா இல்லையா பாரும். பீஷ்மருக்கு அதுதான் இஷ்டம். அதனால்தான் என் யுத்தம் தடைபடாமல் இருக்குமானால் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறார். அதை வாயால சொல்லாமே கிருஷ்ணன் புரிஞ்சுனுட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுனுட்டார். நாளைக்கு அப்படித்தான் நடக்க போறதுன்னு தெரியும். ஆகினால இருந்தாலும் தன்னுடைய பெருமையை குறைச்சிக்காம மேல பேசுறார். என்னுடைய பிரதிஜையை பங்கம் பண்ணணும் என்று நீ திட்டமிட்டதுனால நாளைக்கு உன் பிரதிஜையை நான் பங்கம் பண்ணுவேன். நீ ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணிருக்க, நாளைக்கு உன்னை சக்கரபாணியாக வரும்படியாக பண்ணாத போவேன். ஆனால் நான் கங்காபுத்திரன் அல்ல, நான் சந்தனு மகராஜனுடைய புத்திரன் அல்ல. நான் இதுவரையிலும் பிரம்மச்சரியத்தை காப்பாத்தினது பொய், நான் இதுவரையிலும் சத்தியத்தை காப்பாத்தினது பொய், நான் பித்ருசாலோக்கியத்தை அடைய மாட்டேன் அப்படின்னா சபாஷ் நாம் பகவான் போயிட்டார். ஏனால் இவ்வளவும் பொய்யாக போறது இல்லையே. நாளைக்கு சக்கரபாணியா தானே பார்த்துட்டு போறார். சந்தோஷமாக புறப்பட்டு போயிட்டான். மறுநாள் பார்த்தா யுத்தம். நேற்று வரையிலும் இருந்த யுத்தத்தை காட்டிலும் பீஷ்மருக்கு இன்னைக்கு பரம குதூகலம் வந்துடுது. இன்னைக்கு என்ன யுத்தம்னால், இன்னைக்கு நாம் பண்ற யுத்தத்துல கண்ணபிரான சக்கரபாணியா பார்க்கணும். எல்லாரும் தபசு பண்ணி பார்க்கணும், இவர் யுத்தம் பண்ணி பார்க்கணும். பகவான சக்கரபாணியா பார்க்கணுமானால் எல்லாரும் தபசு பண்ணி பார்க்கணும், இவர் யுத்தம் பண்ணி பார்க்கணும் என்று ஆரம்பிச்சதும் நீ காலையிலேந்து யுத்தம் பண்ணினா. இவர் பரசுராமருடைய சிஷ்யர், ஆனால் பரசுராமரையே தோற்கடிச்சவர், அப்பேற்பட்ட பெரியவர். இவர் எங்கு பார்த்தாலும் புங்கானு புங்கமாக பானங்கள் அப்படியே பொழியறது. இவர் 85 வயசு கிழவர் 25 வயசு பையனை போல குதிக்கிறாராம். பம்பரமா சுத்துறார். இப்படி பார்த்தா குருக்ஷேத்திரத்துல படுகளமாக யானப்பட வீழ, குதிரப்பட சாய, ரதங்கள்லாம் முறிஞ்சு வீழ, ரத்தம் பிரவாகமாக ஓட, காலாட்படைகள்லாம் கீழே விழ, அர்ஜுனனே மூச்சு திணறான். இப்படி ஒரு யுத்தம் பார்த்ததில்லே கிருஷ்ணா. பீஷ்ம தாத்தா யுத்தம் பால்யத்துல எப்படி பண்ணிருப்பார்னு இப்போதான் தெரியறது. இந்த யுத்தத்துல எதிர்க்க முடியாது, நீ ரதத்தை திருப்பு. கிருஷ்ணன் சொன்னா, ரதத்தை திருப்புன்னு நீ சொல்லவாவது. இப்ப ஏற்பட்ட யுத்தமா அருமை. ரதத்தை தாத்தா கிட்டக்க கொண்டுன்னு போறானா. தாத்தா தானப்பா, அதனால அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டு நாம் திரும்பிடுவோம். அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம். சரி தாத்தா உனக்கு தானே தாத்தா, ஓடுறவனுக்கு சாரத்தியா நான் இருப்பேனா. எதிர்த்து போகும் பொழுது உடனே அந்த பீஷ்மர் அத்தியாச்சரியமா யுத்தம் பண்ணும் பொழுது பகவான் பொறுக்கல. உடனே அடுத்த க்ஷணம் ஹாதோ பீஷ்மஹா, இந்த பீஷ்மனை நான் அடிக்கிறேன் பாருன்னா ரதத்திலே இந்த ஜல்னு கீழே குதிச்சான். ரத சக்கரத்தை கையில எடுத்துக்கொண்டான். திருத ரத சரணஹா, துள்ளி ஓடும் பொழுதே ஆத்திரக்காரனுடைய அவசரம் அப்படியே தெரியறதா. ஏனால் சிண்டு விழுந்தது தெரியாம, துண்டு விழுந்தது தெரியாம வந்ததுதான் ஆத்திரம்னு பெயர். அந்த துண்டு கதோத்தரீயகா, தன்னை மறந்து போயிட்டான். கோபமும் ஒரு அழகு. கண்ணனுக்கு எல்லாம் அழகுதான், அந்த கோபிச்சுன்னு வர அழகு. அதை பார்த்துட்டாரே பீஷ்மர். கதோப்தரீயகா, அந்த உத்தரீயன் கீழே விழ, ரதத்திலேனு தொப்புன்னு குதிச்சு கையில சக்கரத்தோடு ஓடிவனான். இப்பொழுதே அர்ஜுனனுக்கு ஒரு ஜெயத்வஜம் கட்டினது போல உத்தரீயத்தை போட்டான். கதோத்தரீயகா, தன்னுடைய ஆசனத்துல வேற ஒருத்தன் சாரதியா உட்கார்ந்து விட போறானேங்கிறதுக்காக துண்டை போட்டுட்டு போறான். கதோத்தரீயகா, இங்க ஆள் போயிட்டாங்கிறதுனால குதிரை வந்து அடங்காத போயிட போறதே என்பதற்காக வேண்டி கண்ணபிரான் இருக்கிறான் என்று இந்த சாயல்யாவது இருக்கட்டான்னு போடுறான். கதோத்தரேயகா, நான் இல்லாத சமயமா எதிர்கட்சியில யாராவது அர்ஜுனன் மேல பான பிரயோகம் பண்ணிட போறானே, அதனால இந்த உத்தரியம் அர்ஜுனனுக்கு ரட்சகமா இருக்கட்டான்னு போடுறான். கதோத்தரேயகா, நான் இல்லாத போனா கூட என் உத்தரியம் சாரத்தியம் பண்ணு காட்டான். கதோத்தரேயகா, ஏதோ வஸ்திரத்தை மேல போத்திண்டு மறைமுகமா வந்து அடிச்சு விட்டேன்னு எண்ணி இல்லாம வந்தது கிருஷ்ண. கையில
திருத ரதச்சரணகான்னு சக்கரத்தோட வர கண்ணபிரானுடைய சேவையை பார்த்த பீஷ்மன் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருக கைகளை குவிச்சு கொண்டு ஏகி புண்டரீகாட்சா என்று தாமரை கண்ணா வருக வருகன்னு அழைக்கிறார். கண்ணபிரான் ஓடி வரான். அர்ஜுனன் துள்ளி குதிச்சான். ஓடி போய் கிருஷ்ணனை இறுக்கி கட்டினான். கண்ணா நீ வாடா, நீ விடுடா, நீ விடுடாங்க. செண்டு விரைக்க கிருஷ்ணர், நீ வா, நான் சொன்னதை கேளு, நீ வா என்கிற அர்ஜுனம். நீ விடுடா, இங்க நீ விடுடாங்கிறார். கையில சக்கரத்தை விடணும் நோக்கம் இருந்தா சக்கரத்தை விட்டுருப்பா. அதுக்கு ஓடித்தான் வந்து விடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த காட்சி தானே அவர் பார்க்கணும். நமக்கு சொன்னாலும் கேட்டாலும் ஹிருதயம் நம்ம ஹிருதயமே குருட்சேத்திரமா ஆயிடுதே. இப்போ கண்ணபிரான்படி ஓடி வர்றது, அந்த வந்த காட்சியை அனுபவிச்சு சொல்றாரு. அப்படி ஓடி வந்தையே சந்தோஷப்பட்டார். எனக்கு நான் பண்ணின பிரதித்தியை நிறைவேற்றி விட்டாய். ஏன்னா திருத ரதச்சரணா, உன்னை சக்கரபாணியாக பார்க்கணும்னு நினைச்சேன், வந்து சக்கரபாணியாக நிரூபிச்சு விட்டாய். பீஷ்மருடைய பிரதித்தியை காப்பாற்றி விட்டான். பகவான் அன்றைக்கே சிகண்டியை கொண்டு நிறுத்தி விட்டதுனால யுத்தம் பங்கப்பட்டு கொடுத்து. யுத்தம் பங்கப்பட்டு விட்டதுனால பாண்டவர்களை ஒழிப்பேன் அப்படிங்கிற பிரதித்தியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லாதபடி போயிட்டதுனால அந்த சத்தியத்தையும் காப்பாத்தியாச்சு. அந்த சத்தியத்தை காப்பாத்தினாலேயே தீர்க்க சுமங்கலா பவான் சொன்ன சத்தியத்தையும் காப்பாத்தியாச்சு. அந்த ஆத்திரத்துல உன்னை சக்கரபாணியாக பார்ப்பேங்கிற சத்தியத்தையும் காப்பாத்தியாச்சு. ஆனால் தன் சத்தியத்தை தான் இழந்தான். சக்கரத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்ன தன் சத்தியத்தை தான் இழந்தான். தன் சத்தியத்தை இழந்தானே நாள் சத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரபு சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியசயோனும் நிகிதஞ்ச சத்தியே சத்தியசிய சத்தியம் ரித சத்திய நேத்திரம் சத்தியாத்மகங்கிற பிரபு பக்தனுக்காக விட்டு கொடுத்ததுதான் இங்க அழகா. அது புரியும் பீஷ்மருக்கு. அன்னைக்கு தன்னுடைய திறமையாவே சவால் விட்டார். இன்னைக்கு சொல்றார், உன் கிருபை அல்லவா, அன்னைக்கு என்ன பொய்யனா பண்ணணுமானா பண்ணிருக்க முடியும் இல்லையா உன்னால சக்கரத்தை எடுக்காம. ஆனால் சக்கரபாணியாக வந்து என்னுடைய பிரதித்தையை காப்பாத்தினையே என்று கிருதஜ்ஞதா பூர்வமாக கண்ணீர் விடுறார். ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதித்யாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தகாகா திருத ரதச்சரணோப்யயாச்சலத்குஹு ஹரிரிவ ஹந்துமி பங்கதோத்தரீயகா. பேர்பட்ட கம்பீர புருஷர், மகாதபஸ்வி, மகாதர்மிஷ்டர், மகாயோகீஸ்வரர், பிரம்மச்சரியத்துல சிறந்தவர், அரசாட்சியில ராஜதர்மத்துல சிறந்தவர், ராஜகுடும்பத்துல விறந்தவர், வயோதிகர், மகாஜானி, கிருஷ்ணபக்தர், அப்பேற்பட்ட மகான் கோபிகைகளை நினைக்கிறார். இவ்வளவு பெரியவர் கோபிகைகளை நினைக்கிறார். கிருஷ்ணனை பார்த்து சொல்றார், என் பக்தியும் ஒரு பக்தியா கிருஷ்ணா, அந்த கோபிகைகளை போல எனக்கு பக்தி பண்ண தெரியலையேங்கிறார். கோபிகள் எப்படி பக்தி பண்ணினால், கிருதம் அனுகிருதவத்யகாகா லலித கதி விலாச வல்குகாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமானாக கிருதமனுகிருதவத்ய உன்மதாந்தாக பிரகிருதி மகன் கில யஸ்ய கோபவத்வஹா லலித கதி விலாச வல்குகாச. நிரந்தரம் பகவத் தியானமே வேணும். அதுதான் பக்தி உபாசனம். நிரந்தரம் ஓயாத அவிச்சின்னமாக அவனுடைய தியானமே இருக்கணுமானால் அதற்காகத்தான் பதஞ்சலி முதலிய மகர்ஷிகள் அதுக்கு வேண்டிய படிகளை போட்டார்கள். யவம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம்னு ஒவ்வொரு படியா மேல உயர்ற காலத்துல அல்லவோ அந்த தியானம் சித்திக்கும்னு. உபாசனத்துல அப்படி ஒரு படி போட்டதை பார்த்துட்ட பிரகலாதன் அதை விட அழகான படியை போட்டானாம். சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று இந்த படிகளை பற்றி தியானத்தை சம்பாதிச்சு விடலாம். இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு படியாங் கோபிகைகளுக்கு. எதுனா லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமானாக. பலன் கிட்டின பிறகு சாதனமா இருந்தது இவாளுக்கு. இவாளுக்கு செய்ய வேண்டிய சாதனத்தை பலனே வந்து சொல்லி கொடுக்கிறதா. லலித கதி விலாச பக்தி பண்ணினால் யார அடையணுமோ அவனே குருவாயிட்டான். அப்புறம் பக்தி பண்றது எதற்குனால் அவனே குருவாயிட்டான். இவாள் பண்ற பக்தி இதுனா லலித கதி. கண்ணன் நடக்கிறத பார்த்து 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 அதே தியானம் வந்து நடையும் அதே மாதிரி ஆயிடுது. அவன் பண்ற விலாசங்களை பார்த்து அதே விளையாட்டுகள். அவன் பார்க்கிறது போல பார்க்கிறாள், அவன் பேசுறது போல பேசுறார்கள். அவன் மயமா ஆயிட்டான். பிரகிருதி மகன்னே இதெல்லாம் கிருஷ்ண பிரகிருதியா ஆயிடுத்தான்.
லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமானஹா. இது எல்லாத்துக்கும் சபாஷ் அப்படிங்கிற ஒரு சம்மானத்தையும் வாங்கிக்கிறதா. ஏன்னா இவர்கள் என்னென்னதான் கிருஷ்ணனிடத்துல கிருஷ்ண தியானத்தினால கிருஷ்ணமயமாக பண்ணி அனுகிரணம் பண்றாலோ அதையெல்லாம் கிருஷ்ணன் சிக்ஷை பண்ணதானே. பிம்பத்துல அழகில்லாத போனா பிரதிபிம்பத்துல எப்படி வரும்? ஆனால் பிரதிபிம்பத்துல உள்ள அழகா அதனுடையதாக நினைச்சென்று பாலகன் பார்ப்பனா. தன் அழகுதான் பிரதிபிம்பத்துல தெரியுது அப்படின்னு பார்க்காம ஸ்வப்பிரதிபிம்ப விப்ரமஹா, தன்னுடைய பிரதிபிம்பத்துல உள்ள அழகுதான் இது தன்னுடைய அழகுதான் அதுல தெரியுதுன்னு பார்க்காம குழந்தை பிரதிபிம்பத்துல உள்ள குழந்தை அழக பார்த்து எப்படி அதோட கழிச்சு விளையாடுமோ அதுபோல லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீட்சணாதிகள் கோபிகைகளிடத்துல விசேஷமா இருக்கிறத பார்த்து இது தாம் போட்ட பிச்சைன்னு தெரியாம ஆனால் அவளுடைய நவநாகரீகம் என்று நினைத்து கொண்டு அனுபவிக்கிறானாம் ஸ்ரீகிருஷ்ணன். லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமானாக. ஆனால் அவளை பொருத்திய வரையிலும் கிருதம் அனுகிருதவத்தியகாக, அவன் சென்றதுதான் இவர்கள் செய்கிறார்கள். கிருதம் அனுகிருதவத்தியகா பிரகிருதி மகன் கில எஸ்ய கோபவத்வஹா. கோபிகளுடைய பக்தியில பீஷ்மாச்சாரியால் ஏன் அதை கொண்டாடினார் அப்படின்னா தான் பகவானிடத்துல பக்தி பண்ண முரட்டு பக்தியை நினைச்சு பார்க்கிறார். ஏனால் அடிச்சாலும் வலிக்காது என்று மம நிசித சரைகி விபித்தியமானத்வச்சின்னு ஒரு பக்தி பண்ணினேனே. ஆனால் அவர்களும் தங்களுடைய மிருதுமான அங்கங்கள் கண்ணன் மேல பட்டால் கூட நோகுமோ என்று நினைப்பார்களே அவர்கள். யத்தே சுஜாத சரணாம்புருகம் ஸ்தனேஷு என்று கண்ணீர் விடுறவாளாச்சே. அவர்களை போல அத்தகைய ஒரு கோமளமான பக்தி எனக்கு பண்ண தெரியலையே என்று நினைக்கிறார் பீஷ்மர். ஒரு காலம் அடுத்த ஜென்மாவிலேயாவது ஒரு கோபியா வர இஷ்டப்படுறாரோ என்னவோ. வாஸ்தவம் பூர்வ ஜென்மாவில் அப்படி காமத்தை ஒழிச்சவர் தானே அடுத்த ஜென்மாவில் கோபியா வர முடியும். பீஷ்மர் அத்தகைய பிரம்மனிஷ்டர் இப்பொழுது கோபிகையாக வரத்துக்கு ஆசைப்படுறார் போலும் கடைசி ஸ்மரணத்தை அதுவாக வச்சுண்டார். கண்களை மூடினார். எதிரில் உள்ள கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ணி கொண்டே சாந்தி அடைஞ்சார். தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் செய்தார்கள். பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்கள் எல்லாத்தையும் தர்மபுத்திரர் தானே செய்தார். பீஷ்மருடைய ஆஜ்ஞையினாலையும் கண்ணபிரானுடைய ஆஜ்ஞையினாலையும் ராஜ்யத்தை அங்கீகரிச்சார். சிம்மாசனத்துல தர்மபுத்திரர் உட்கார வச்சு பகவான் தன்னுடைய பாஞ்சஜன்யத்தினாலே பாலை எடுத்து பட்டாபிஷேகம் பண்ணினான். பகவான் தான் சந்தோஷம் அடைஞ்சான். தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிவிட்டோம் என்கின்ற சந்தோஷத்தை அடைஞ்சான். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.